கடந்த 10 நாட்களுக்கும் மேலாவே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் மதுரையில நடக்க போற முருகன் மாநாடு பத்தி தான். இந்து முன்னணி அமைப்பு சார்பில் இந்த மாநாடு நடத்த போறாங்க. இதுக்கு பாஜக அவங்களுடைய சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சப்போர்ட் தெரிவிச்சதுனாலயோ என்னமோ எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுக சார்பில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆரம்பிச்சு, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தொல் திருமாவளவன்ல ஆரம்பிச்சு நடிகர் அமீர் வரைக்கும் அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சொன்னாலும் இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள்னு எக்கச்சக்கமான பேர் அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இவ்வளவு சலசலப்புக்கு நடுவுல நாளைக்கு மதுரையில முருகன் மாநாடு ரொம்ப கோலாகலமா நடக்க போகுது. இன்னைக்கு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் நேர்ல போய் அறுபடை வீடுகளுடைய மாதிரியை தரிசனம் பண்ணியிருக்காரு. எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. ஆனா இன்னைக்கே மக்கள் பெருமளவுல கூடியிருக்காங்க. சோ இந்த மாநாடு எப்படி நடக்க போகுது, எந்த அளவுக்கு விமர்சையா இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு. இந்த முருகன் மாநாட்டுக்கு திமுக சார்பில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க? நம்ம மாநிலம் பகுத்தறிவு இருக்கிற ஆளுங்க இருக்க மாநிலம். சோ இவங்க இந்த முருகன் மாநாடெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த மாநாடெல்லாம் நீங்க ஏன் குஜராத் அந்த மாதிரி இடத்துல போய் வைக்க கூடாது, தமிழ்நாட்டில் நீங்க ஏன் வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. நம்ம விசிக கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்களும் இதை பத்தி நிறைய விமர்சனங்கள் பேசியிருந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் திருப்பரங்குன்றம் கோயிலை விசிட் பண்ணிருக்காரு. விபூதியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு வேகமா அந்த விபூதியெல்லாம் அழிச்சிட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த தர்காவை போய் விசிட் பண்ணும்போது இஸ்லாமியர் போடக்கூடிய அந்த குல்லாவெல்லாம் போட்டு போயிருக்காரு. அங்க போட்டோ எடுத்தப்ப அவர் அந்த குல்லாவை கழட்டல. ஆனா இங்க ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னோட அந்த விபூதியை வேகமா அழிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது ஒரு பெரிய கேள்வியா போய்கிட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு நியூஸ் வந்தது. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கறத பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ரோட் ஷோ போன டைம்ல பயங்கரமா எக்ஸ் தளத்துல எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நேத்து பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் மருந்தகத்துல போதுமான விற்பனையே இல்லை, நாங்க கடை ரெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல மாவு விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. அதுக்காக நம்மளுடைய பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கடுமையா சாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நீங்க முதல்வர் மருந்தகம்னு வைக்கிறதுக்கு பதிலா முதல்வர் மாவு கடைன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டரா இருக்கும். மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல எப்படி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க விற்கலாம் அப்படின்னு. அதாவது ஒரு உண்மையான விஷயத்தை கேட்டதும் உடனே நமக்கு கோவம் வந்துடும் இல்லையா? இதுக்கு பதில் தர விதமா கூட்டுறவுத்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் எந்த மாவும் இங்க விற்க கிடையாது. வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 8 கோடி வருது எங்களுக்கு. அதாவது 6 கோடி ஜெனரிக் மருந்துகளுக்கும் பேலன்ஸ் 2 கோடி ரூபாய் பிராண்டட் மருந்துகளுக்கும் வருது. சோ 8 கோடி ரூபாய் வருமானம் வர எங்களுக்கு நாங்க ஏன் மாவெல்லாம் விற்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் முதல்வர் மருந்தகத்தோட நிலைமை இப்படி இருக்க, நேற்று நடந்த ஒரு பிரஸ் மீட்ல அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் இந்த மாதிரியான மருந்து மருந்தகத்துல கிடைக்க மாட்டேங்குதாமே முதல்வர் மருந்தகத்துல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் சில விஷயங்கள் சமாளிச்சிருக்காரு. கொஞ்சம் மிரட்டுற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். உப்பு மாத்திரை அது யார் தீன் சார் அது மாதிரி எங்க யாருக்கு கிடைக்கலங்க சொல்லுங்க. இல்லாத செய்தியை ஒரு பூதாகரமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இல்லை எங்க மாத்திரை எது உங்களுக்கு கிடைக்கலையா? எப்போ கேட்டீங்க? கொடுங்க. எப்போ யார் கொடுக்கல கொடுங்க சொல்லுங்க. இல்லை கேட்குறவங்க உடனே கொடுக்க சொல்கிறேன், கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மருந்தும் இருக்குது. இல்லைனாலும் உடனடியாக வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வசதியும் இங்கே இருக்குது. அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பில் ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்கள் இதில் மிரட்டுறதுனா அவர் நார்மலாக தான் இல்லையே கிடைக்குதே அப்படின்னு சமாளிச்சிருப்பார். ஆனால் பின்னாடி இருக்கிற ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஸோ இப்படியெல்லாம் சுகாதாரத்துறையை வச்சுக்கிட்டு முதல்வர் மருந்தகத்தில் மாவு விற்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசலாமா அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்க வேண்டியதான். பட் இருந்தாலும் நிலைமை இப்போதைக்கு இப்படி தான் இருக்கு. ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. கூடிய விரைவில் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெக்கப்படக்கூடிய தருணம் வரணும். நம்ம எல்லாருமே நம்மளோட தாய்மொழிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரணும், நம்மளோட தாய்மொழியை தான் மூத்த மொழியா கருதணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. இதை சொன்ன நிமிஷம் நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு ஏன் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்களும் அவருடைய விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆங்கிலம் என்பது காலனி ஆதிக்கத்தின் நினைவு சின்னம் அல்ல, அது உலகளாவிய முன்னேற்றத்திற்கான கருவி அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. நிறைய நாடுகளுக்கு போனப்ப நம்மளுடைய மோடி அவர்கள் தமிழை பத்தி பேசுறப்போ, தமிழை பெருமையா பேசுறப்போலாம் நீங்க எந்த ஒரு கருத்தோ இல்ல பாராட்டுகளோ தெரிவிச்சது கிடையாது. ஏன் தமிழ் பத்தி இங்க நிறைய பிரச்சனை வந்தப்ப கூட நீங்க வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. ஆனா ஆங்கிலத்திற்கு ஒரு பிரச்சனை என்றதும் நீங்க இவ்வளவு தூரம் கொதித்து எழுந்திருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். வருஷம் இந்த தினம் ரொம்ப விமர்சையா செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை தொடர்ந்து இன்னைக்கு விசாகப்பட்டினத்துல பிரதமர் மோடி அவர்கள் 3 லட்சம் பேர் கூட சேர்ந்து
சேர்ந்து யோகா பண்ணிருக்காங்க. One earth, one health, एक वैश्विक संकल्प बन जाए. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற நிறைய தலைவர்கள் யோகா பண்ற மாதிரி போட்டோஸை தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 73 வயசான ஆளுநர் ரவி அவர்கள் இந்த யோகா தின கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 50 புஷ்அப்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் சிங்கிள் ஸ்ட்ரெச்ல. எக்ஸ் போலீஸ்மேன் அப்படிங்கறத காட்டுற விதமா இன்னுமே வந்து அவருடைய அந்த ஸ்ட்ரென்த் குறையவே இல்லை. நிறைய பேர் பிரமிச்சு பேசிட்டு இருக்காங்க. 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. நம்ம நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்குன்றதை காட்டுற விதமா தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கும் மேல இந்த போர் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது தொடர்ந்து ஈரான்ல நம்மளுடைய இந்திய மாணவர்கள், வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணுங்கன்ற ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய பேரை வந்து நம்ம இந்தியா சார்பில் ஆபரேஷன் சிந்துங்கிற பேர்ல ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நிறைய பேர் ஆபரேஷன் சிந்தூருக்கும் ஆபரேஷன் சிந்துக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. ரெண்டுமே டோட்டல் டிஃபரெண்ட். சிந்தூருங்கிறது குங்குமத்தை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கு, சிந்துங்கிறது சிந்து நதியை குறிக்கிற விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஆபரேஷன் சிந்து மூலமா நேத்து மட்டும் 290 பேரை இந்தியாவுக்கு வரவழைச்சிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருக்க இந்த மோசமான ஒரு சூழல்ல பொதுவாகவே வான்வெளியில எந்த விமானமும் பறக்கிறதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து அங்க இருக்கிற இந்தியர்களை நீங்க பத்திரமா கூட்டிட்டு போய்க்கோங்க அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் கொடுத்ததுனால இவங்க எல்லாரும் சேஃபா வந்திருக்காங்க. ஏர்போர்ட் வந்து இறங்குனதுமே பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற அந்த முழக்கம் கொடுத்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வந்திருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்துவோட முக்கிய குறிக்கோளே ஈரான்ல எந்த ஒரு இந்தியரும் மிச்சம் இல்லாம எல்லாரையுமே சேஃபா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். இன்னும் பேலன்ஸ் இருக்க இந்தியர்களை கூட்டிட்டு வர வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் இந்தியாவுக்கு ஓப்பனா தான் இருக்கும்னு சொல்லி ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவோட டிப்ளமேட்டிக் சக்சஸை இன்னொரு முறை ப்ரூவ் பண்றதை தான் காட்டுது. இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்பையும் அங்க சீஸ் ஃபயர் அறிவிச்சு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் சேஃபா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ரெஸ்கியூல இந்தியர்கள் மட்டும் இல்லாம நிறைய பாகிஸ்தானியர்களுமே வந்திருந்தாங்க. அவங்க என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, எங்க நாட்டுல இருந்து கூட எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வரல, இந்தியா தான் காப்பாத்துனாங்க, தேங்க்ஸ் டு பாரத் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியர்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு பார்த்தா இப்போதைக்கு இந்த போர் முடியிற நிலைமையில இருக்க மாதிரியே தெரியல. ஈரான் வந்து இது வரைக்கும் இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதல்ல எங்களோட மொத்த ஸ்ட்ரென்த்ல நாங்க வெறும் 5% மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம், மொத்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் காட்டுறதுக்கான நேரம் வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. 5%க்கே இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய அடியான்னு நிறைய பேர் விமர்சனங்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐநா சபையில இதுக்கு மேல போச்சு அப்படின்னா மக்கள் ரொம்ப மோசமான அளவுல பாதிக்கப்படுவாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடத்தியே தீரணும்னு முடிவு பண்றாங்க. ஓகே, எல்லா தாக்குதலுக்கும் காரணம் நாங்க தான், இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு ஈரான் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலோ முடியவே முடியாது, நாங்க கண்டிப்பா தாக்குதல் நடத்தியே தீர்வோன்றதுல குறிக்கோளா இருக்காங்க. 2 நாடுகள் அடிச்சுக்கிட்டாலும் பாதிக்கப்படுறது என்னமோ பொதுமக்களா தான் இருக்காங்க. தினம் தினம் பொதுமக்கள் அங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க யாருன்னா நம்மளுடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு ஆதரவு தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அரசு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அசீம் முனீர் அவர்கள், ராணுவ தளபதி. ரெண்டும் ஒன்று தான். பாகிஸ்தான் அரசனாலும் ஒன்று தான், அசீம் முனீர் அவர்களாலும் ஒன்று தான். ஸோ இவங்க தான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ திரும்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 5 நோபல் பரிசு கொடுத்துருக்கணும் அமைதிக்காக, ஆனால் இவங்களாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில நாடுகளோட போரு, முக்கியமா இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து 5 அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. யாராவது அவருக்கு தான் கொஞ்சம் அந்த நோபல் பரிசு கொடுங்களேன். ஆல்ரெடி 8000 வாட்டி சொல்லிட்டாரு இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு. இப்ப அடுத்து ஈரான் இஸ்ரேலுக்கு வந்திருக்காரு. இவர் இதுக்கு மேல ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அந்த பரிசை கொடுத்து தான் உட்கார வச்சுக்கிறீங்களேன்னு சொல்லி பலரும் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா?
வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.